மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எங்கள் ஒரு ஒரு வெளியில் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்ததுனால உங்களை 2 நாளாக பார்க்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நான் கோயிலில் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். ஓகே. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கு நமக்கு இன்றைய கிரக நிலவரம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். பங்குனி மாதம் 25ஆம் நாள், ஏப்ரல் 8ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1 இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் 1 இல்லை, கடகத்தில் சந்திரன், செவ்வாய், மாந்தி, கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி. சுக்கிரன் பக்ரமாக இருக்கிறாரு. இது சுக்கிரன் பக்ரமாக இருக்கிறாரு. அதாவது பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இது நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இருங்க, இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்தையும் முதல்ல படிச்சிடலாம். 26 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி திதி 25, காமத ஏகாதசி. நாளைக்கு தமன ரோபணம், தமன துவாதசி, விஷ்ணு தமனம் நாளைக்கு. இன்னைக்கு காமத ஏகாதசி. பிரதோஷம் என்னைக்குன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை பிரதோஷம். பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை. தமிழ் வருட பிறப்பு திங்கட்கிழமை. விசுவாவசு சித்திரை 1 திங்கட்கிழமை தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இது என்னன்னு பார்க்கலாமா? செவ்வாய்க்கிழமை 8/4/2025. இன்று 8/4/2025 குரோதி வருடம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை தசமி திதி. தசமி திதி அதிகாலை 12:12 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அப்போ 12 மணிக்கு மேலே இன்னைக்கு ஃபுல்லாமே ஏகாதசி திதி தான். ஆயில்ய நட்சத்திரம் காலை 11:18 வரை. அதன் பிறகு மக நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9, ராகு காலம் மதியம் 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகன் மதியம் 12 to 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரமம் காலை 11:30 வரை. அதன் தனுசு. அதன் பின்பு மகரத்துக்கு சந்திராசிரமம். காலையில் 11:30 வரைக்கும் தனுசு. அதற்கு பிறகு மகரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. இப்போ ஏகாதசி விரதம், பெருமாள் வழிபாடு. ஏகாதசினாலே நமக்கு பெருமாள் வழிபாடு தான். சூரிய உதயம் காலை 6:11 மணி, அஸ்தமனம் மாலை 6:23, சந்திர உதயம் மாலை 3:05, அஸ்தமனம் நாளை காலை அதிகாலை 3 மணி வரை. இன்றைய ராசி பலன் நட்சத்திர பலன் பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி, நன்மையான நாள். உறவினரை சந்தித்து மகிழ்வீர்கள். வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். பரணி, புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். பணியிடத்தில் எல்லா பிரச்சனையும் தீரும். கார்த்திகை, உங்கள் முயற்சி வெற்றியாகும். வருமானத்தில் நல்ல வருமானம் வரும். செல்வ வளம் பொருந்திய ரிஷபராசி அன்பர்களே, நம்பிக்கை அதிகரிக்கும். நினைத்த காரியம் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. ரோகிணி, குடும்பத்தினரை அனுசரித்து செயல்படுவது நன்மை. மிருகசீரிடம், வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் தீரும். செல்வ வளம் பொருந்திய மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் நாள். திருவாதிரை, வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். புனர்பூசம், பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். செல்வ வளம் மிக்க கடகராசி அன்பர்களே, அன்பான புனர்பூசம், குழப்பம் விலகும். செயல்களில் வெற்றி காண்பீர்கள். பூசம், வரவு அதிகரிக்கும்.
ஆயில்யம் வருமானம் உயரும். அன்பார்ந்த செல்வ வளம் பொருந்திய சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். பூரம் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்திரம் வழிபாட்டால் மனம் தெளிவு அடையும். செல்வ வளம் பொருந்திய அன்பான கன்னிராசி நேயர்களே, உத்திரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சி வெற்றி உண்டாகும். அஸ்தம் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சித்திரை சிந்தித்து செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். செல்வ வளம் பொருந்திய அன்பான துலாம் ராசி நேயர்களே, முயற்சியால் லாபம் காணும் நாள். உங்கள் அணுகுமுறை ஆதாயத்தை கொடுக்கும். சுவாதி பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளியூர் பயணம் சிறக்கும். விசாகம் சாதுரியமாக செயல்படுவீர்கள். மற்றவரை அனுசரித்து சென்றால் நினைத்த காரியம் ஜெயமாகும். செல்வ வளம் பொருந்திய அன்புமிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். அனுசம் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். கேட்டை நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர்கள். அன்பார்ந்த செல்வ வளம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட வெற்றி நெருக்கடி காலையிலேயே விலகும். பூராடம் மனம் தெளிவடையும். விஐபியின் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். உத்திராடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். வரவேண்டிய பணம் வரும். செல்வ வளம் மிக்க அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் மதியம் சந்திராஷ்டிரமம் தொடங்குவதால் அதுவரை உங்கள் எண்ணம் நிறைவேறும். சந்திராஷ்டிரமம் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு தொடங்கிறதுனால புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். திருவோணம் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும். அவிட்டம் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். அன்பார்ந்த செல்வ வளம் மிக்க கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். புரட்டாதி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அன்பார்ந்த செல்வ வளம் மிக்க மீனராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும். கேட்ட இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி ரேவதி மனக்குழப்பம் விலகும். உறவினர் ஒத்துழைப்பால் செல்வ வளம் பெருகும். பொதுப்பலன் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். முயற்சிகள் வெற்றியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் விளங்கும். நடப்பது நினைப்பது நடக்கும். இன்று ஆன்மீகம் அறிவோமா. தெளிந்த உள்ளம், இனிய சொல், மலர்ந்த முகம் இவையே மனிதனுக்குரிய நிலைத்த நற்குணங்கள். அமைதியும் மிக சிறப்பான ஒரு நற்குணங்கள் தான். பசிப்பவனுக்கு உணவு கொடுங்கள், உழைத்தவனுக்கு கூலி கொடுங்கள். பெரிய கஷ்டங்களை பட்ட பிறகு சிறிய உண்மைகள் புலப்படும். மனிதனிடம் உயர்ந்தோல் தாழ்ந்தோல் என்கின்ற பாகுபாடு அவனது ஒழுக்கத்தை பொறுத்தே அமைகிறது. அறிவான மரத்தினை அன்பாகிய நீர் ஊற்றி வளருங்கள், அது முடிவில் இன்பம் என்ற பழத்தை தரும். பெரிய மகான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தோம். அவர் அந்த தம்பி 1 லட்சம் சம்பாதிக்குது. ஆனாலும் ஒரு ஏழை பொண்ணை அல்ல, அவங்களுக்கும் படிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த பையன் நினச்சிருந்தா இன்னும் நல்ல ஒரு வேலைக்கு போகிற பொண்ணும் அது இதுன்னு கேட்டுக்கலாம். அந்த பொண்ணு நல்ல நார்மலான குடும்பம், அப்பா இல்லை. அதனால் அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க, 1 பொண்ணு 2 பையன். ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அமைதியான ஒரு இது. அவர் திருநெல்வேலியிலே இருக்கணும்னு அந்த பொண்ணை இது பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் அங்கே போகும்பொழுது இன்னொன்று கிடைச்சிது. நிறைய மாற்றுத்திறனாளிகளை வண்டியில் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க வைஃப் வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களால் முடிந்ததை மாற்றுத்திறனாளிகளுக்கு, அனாதைகளுக்கு முடிந்ததை, ஒரு வயதானவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு உங்கள் கையில் இருக்கிற தக்கன ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கும், முடிந்த பொழுது வாங்கி கொடுங்க. வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அப்புறம் இன்னொன்று, இந்த கோவில்களை பார்த்தேன். அவ்வளவு அழகான ஒரு சிற்பங்கள். அந்த ராஜாக்கள்லாம் எப்படி தான் அந்த கோவிலை கட்டினாங்கன்னே தெரியல. முடிஞ்சால் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணுங்கள்.
அவ்வளவு ராஜாக்கள். நம்ம அதெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் கோவிலை சுத்தமாக வைத்திருக்க நாம் உதவுவோம். அங்கே போய் எதுவும் அசிங்கம் ஒரு குப்பை கிப்பை போடாத நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில். நமக்கு எதுவுமே வேணாங்க. நாம் அமைதியாக இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதுமானதுங்க. கடவுள் நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு. அதனால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி பெருமாளுக்குரிய ஒரு நாள். நீங்கள் ஏகாதசி திதி நம்ம ஒரு பெருமாள். அதனால் அதை நான் சொல்கிறேன். கோவிலுக்கு போய் அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுருக்கலாம். அவ்வளவு ஒரு அழகான எப்படி தான் அந்த ஆன்மீகத்துக்கு அந்த ராஜா செஞ்சாருன்னே தெரியல. அந்த சிலைகள், அந்த கோவிலினோட அமைப்பு, எத்தனை அவர்கள் அத்தனை பேரும் தெய்வங்கள் தான் அந்த கோவிலை கட்டினவங்க. அந்த கோவிலை கட்டுற தச்சர்கள், வேலையாட்கள், அந்த ஆடு மாடு ஆடு இல்லை, அந்த யானை மாடு எல்லாம் சுமந்து கொண்டுட்டு பொருளை போடணும் இல்லை. அவ்வளவு அழகான, அதாவது பழங்கால ராஜாக்கள் கட்டியிருக்கிறாரு. அவ்வளவு அருமையாக இருந்தது. எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் சுத்தமாக வச்சுட்டு இது பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. குளிச்சுட்டு அப்படியே ஓடியாந்துட்டேன். நானும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையினால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒவ்வொரு பெருமாளுக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஏதாவது ஒன்று படிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாமே ஏகாதசி திருநாள் தான். பிரபிக்கடன் தீர்க்கும் அவர் 10 அவதாரத்தில் நரசிம்ம அவதாரமும் ஒன்று. பக்த பிரகலாதனுக்காக உடனடியாக துணிலும் இருப்பேன். அவரை நினைச்சோன்னா உடனடியாக அந்த காரியம் நடக்கும். ஓம் விக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் இவ்வளந்தம் சர்பத்தோ முகம் நரசிம்ம பீஜனம் பத்ரம் மிருத்யும் நமாம் யகம். இந்த மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்து வந்தால், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் பிரபிக்கடன் தீர்ந்து எம்பெருமானின் திருக்கடங்களை பெறுவீர். வாழ்க்கையில் உள்ள அத்தனை சுகங்களும் நமக்கு கிடைக்கும். சந்தான கோபால மந்திரம், சுதர்சனமாலா மந்திரம். அதனால் ஒவ்வொரு மந்திரத்தையுமே ஒரு 27, 54, 48, 21 இப்படி ஜபிச்சாதான் நம்ம அந்த மந்திரத்தினோட இது கிடைக்கும். இன்றைக்கி இதனால் பெருமாள் மந்திரம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, அதை அந்த நாமத்தை மட்டுமாவது சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஏழை பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுங்க. ரொம்ப அமைதியான அந்த பொண்ணு, அந்த குடும்பம். அவங்க ட்ரெடிஷ்னலாக, அதாவது நம்மளது பாரம்பரியமிக்க அந்த ஒரு குடும்பம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அம்மா கணவர் இல்லை, ஓடி ஓடி வேலை செய்தாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கையை அந்த தம்பி செலக்ட் பண்ணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பணம் காசு எதையும் எதிர்பார்க்கல. நமக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெண் தான் தேவைன்னு எடுத்துட்டாரு. நான் அப்புறமா அவங்களோட ஃபோட்டோவை போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைக்குடம் தான். நிறைக்குடம் ததும்பாத அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. பெண்களை அவ்வளோ ஒரு மதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்க. வீட்டில் பெண்களை மதித்து அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம இயல்பாக இருந்தாலே போதும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. ரொம்ப உங்களை சந்திக்கணுங்கிற ஆர்வத்தில் நான் வந்துட்டேன். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோ.